ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது. நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நேரடி பணி நியமனம் பண்ண போகிறாங்க. வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/1/2022. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜாப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். ஆப் பேர் பார்த்தீங்கன்னா அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக தான் கவர் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், அன்லிமிட்டட் நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பர் ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் எந்த பேக்கை அன்லாக் பண்ணாலும் 22% ஆஃபர் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நம்ம கோடான 110 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 5ஆம் தேதியோட முடிய போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கான பேட்ச் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க எவரி சாட்டர்டே அப்புறம் சண்டே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன்அகாடமியில் படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி வட்டத்திலிருந்து தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வட்டத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா கிராம உதவியாளர். மொத்தமாக 14 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அதற்கு கீழே அதை இன சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்முடிப்பூண்டி வட்டத்தில் எந்தெந்த கிராமத்தில் இந்த 14 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனைத்தையுமே இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 1/1/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்டோருக்கு பார்த்தீங்கன்னா 1/1/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தான் விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கும்முடிப்பூண்டி வட்டத்தில் நிரந்தரமாக வசிக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை யாருக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையுமே பார்த்துக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 11,100 35,100 வரையும் தராங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன சுழற்சியில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர், முன்னுரிமை அற்றவர்னு சொல்லி தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5வது பேஜில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் முன்னுரிமை பெற்றவரில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவரில் வருவாங்க. முன்னுரிமை அற்றவரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காங்களா, ஸோ அவங்களாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்கள் கம்யூனிட்டிக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிங்க. அதே மாதிரி உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கன்சிஸ் கொடுக்கலன்னா இந்த பொது போட்டியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வேக்கன்சி, அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பொது போட்டியில் அறிவிச்சிருக்க வேக்கன்சிக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14 காலி பணியிடத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சில போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும், பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா பொதுன்னு இருக்கும். ஸோ பொதுன்னு இருந்தால் ஆண் பெண் இருபாலர்களுமே அதுக்கு விண்ணப்பிக்கலாம்.
ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கும்முடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று வாங்கிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர் எழுதிருங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை பெயர் எழுதுங்க. அப்படி கல்யாணமானவராக இருந்தால் உங்கள் கணவர் பெயர் எழுதுங்க. அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிருங்க. நாலாவது கைபேசி எண் உங்கள் மொபைல் நம்பர் எழுதிருங்க. ஐந்தாவது பிறந்த தேதி மற்றும் வயது என்னவோ அதை எழுதிருங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா ஜாதி மற்றும் மதம் ஸோ என்னென்னு அதை எழுதிருங்க. ஏழாவது ஆதார் எண் அதை எழுதிருங்க. எட்டாவது குடும்ப அட்டை எண் அதை எழுதிருங்க. ஒன்பதாவது கல்வி தகுதி என்னவோ அதை எழுதிருங்க. பத்தாவது இருப்பிடச் சான்று அதை எழுதிருங்க. 11வது பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு பதிவு எண் ஸோ என்னவோ அதை எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கா. ஸோ எப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் எழுதிருங்க. இடம் எந்த ஊரில் இருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த ஊரின் பெயர் எழுதுங்க. இங்கே உங்களோட சைனை போட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் குடும்ப அட்டை ஜெராக்ஸ், அப்புறம் கல்வி தகுதி அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், அப்புறம் இருப்பிடச் சான்று ஜெராக்ஸ், அப்புறம் மாவட்ட வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சுருப்பீங்களா ஸோ அதோட ஜெராக்ஸ், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சுய விவரம் அதாவது உங்களோட பயோடேட்டா இருக்குல்ல அதோட ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனை போடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி இணைச்சிருங்க. ப்ளஸ் வேற என்ன இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றொரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்குங்க 25 x 10 சென்டிமீட்டர் அளவில். அதில் பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸை எழுதுங்க. அதில் 25 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப் ஒன்று வெட்டிடுங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடிக்கு வச்சு இணைச்சிருங்க. ஸோ இந்த போஸ்ட் கவர் ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவரில் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு, செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸு, அப்புறம் வந்து சுய விலாசம் அதாவது உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுன அந்த போஸ்ட் கவரு அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மற்றொரு போஸ்ட் கவரில் வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ல உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிருங்க. 2ல் கும்முடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தோட அட்ரஸ் எழுதிருங்க. மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு போட்டு கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கவர் வந்து நீங்கள் நேரில் சென்று போய் விண்ணப்பிக்கலாம். கும்முடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது பதிவு அஞ்சல் மூலமா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தபால் மூலமாகன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சவரையும் நேரில் சென்று விண்ணப்பிங்க. ஏன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு கும்முடிப்பூண்டி வட்டத்தில் வசிக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் நேரில் சென்று விண்ணப்பிங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/1/2022. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.